அறிமுகம். அந்த ஒரு சிக்ஸர் 120 கோடி இந்தியர்களின் 28 ஆண்டுகால கனவை நனவாக்கியது. அந்த ஒற்றை மனிதன், ஒரு சாதாரண விக்கெட் கீப்பராக வந்தவர், இன்று இந்திய கிரிக்கெட்டின் முகவரியாகவே மாறிவிட்டார். ஆனால் இந்த வெற்றிகளுக்கு பின்னால் ஒரு இருண்ட காலம் இருந்தது. ரயில் தண்டவாளங்களுக்கு இடையே ஒரு இளைஞன் தன் கனவுகளை தேடி அலைந்த கதை உங்களுக்கு தெரியுமா? இன்று நாம் பார்க்கப் போவது ராஞ்சியின் தெருக்களிலிருந்து லார்ட்ஸ் மைதானம் வரை கொடிகட்டி பறந்த தல மகேந்திர சிங் தோனியின் முழுமையான வாழ்க்கை வரலாறு. பிறப்பும் ஆரம்பகால ஆர்வமும். 1981 ஜூலை 7 ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பான்சிங் தேவகி தேவி தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் மஹி. தந்தை ஒரு பம்ப் ஆபரேட்டர். வசதிகள் குறைவு, ஆனால் கனவுகள் அதிகம். சிறுவன் மஹிக்கு கிரிக்கெட்டை விட கால்பந்துதான் உயிர். அவர் ஒரு சிறந்த கோல் கீப்பர். ஆனால் விதி வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தது. அவரது பள்ளி பயிற்சியாளர் பானர்ஜி மஹியின் கோல் கீப்பிங் திறமையைக் கண்டு, நீ ஏன் விக்கெட் கீப்பிங் செய்யக்கூடாது என்று கேட்டார். அந்த ஒரு கேள்வி ஒரு கால்பந்து வீரரை கிரிக்கெட் ஜாம்பவனாக மாற்றியது. போராட்டக் காலம், ரயில்வே வேலையும் மன அழுத்தமும். திறமை இருந்தும் இந்திய அணியில் இடம் கிடைப்பது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. குடும்பத்தின் வறுமை அவரை வேலைக்குச் செல்ல தூண்டியது. 2001 கரக்பூர் ரயில் நிலையத்தில் டிக்கெட் கலெக்டராக TTE பணியில் சேர்ந்தார். காலையில் பல மணி நேரம் ரயில் நிலையங்களில் டிக்கெட் பரிசோதனை, மாலையில் கிரிக்கெட் பயிற்சி. சில நாட்கள் ரயில்கள் தாமதமானால் பிளாட்ஃபார்மத்திலேயே படுத்து உறங்கியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் நமது வாழ்க்கை இந்த டிக்கெட் பரிசோதனையிலேயே முடிந்துவிடுமோ என்ற பயம் அவருக்கு வந்தது. ஆனால் 2003 ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார். தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேரமாக கிரிக்கெட்டில் கவனம் செலுத்தினார். அது ஒரு மிகப்பெரிய சூதாட்டம், ஆனால் அவர் தன் மீது நம்பிக்கை வைத்தார். சர்வதேச கிரிக்கெட்டில் புயலாக நுழைந்த தோனி. 2004 வங்கதேசத்திற்கு எதிரான முதல் போட்டியில் டக் அவுட் ஆகி வெளியேறினார். ஆனால் சௌரவ் கங்குலி அவர் மீது நம்பிக்கை வைத்தார். 2005 பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் தோனிக்கு 3வது இடத்தில் பேட்டிங் செய்ய வாய்ப்பு கிடைத்தது. அந்த போட்டியில் அவர் விளாசிய 148 ரன்கள் உலக கிரிக்கெட்டையே திரும்பி பார்க்க வைத்தது. நீண்ட முடி, அதிரடியான பேட்டிங், கண்ணிமைக்கும் நேரத்தில் ஸ்டம்பிங் செய்யும் வேகம். தோனி ஒரு சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்தார். அதே ஆண்டு இலங்கைக்கு எதிராக அவர் அடித்த 183-48 ரன்கள் ஒரு விக்கெட் கீப்பரின் அதிகபட்ச ஸ்கோராக இன்று வரை முறியடிக்கப்படாமல் உள்ளது. கேப்டன் கூல் அண்ட் ICC சாதனைகள். 2007 இந்திய அணி சீனியர் வீரர்கள் இல்லாமல் தடுமாறிய போது இளம் தோனியிடம் கேப்டன் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. முதல் T20 உலக கோப்பையிலேயே கோப்பையை வென்று சாதனை படைத்தார். அதன் பிறகு அவர் தொட்டதெல்லாம் பொன்னானது. 2009 இந்தியாவை டெஸ்ட் போட்டிகளில் முதலிடத்திற்கு கொண்டு வந்தார். 2011 சொந்த மண்ணில் உலக கோப்பையை வென்று கொடுத்தார். 2013 சாம்பியன்ஸ் டிராபியை வென்றார். ICCயின் 3 விதமான கோப்பைகளையும் வென்ற உலகின் ஒரே கேப்டன் என்ற பெருமையை தோனி பெற்றார். இக்கட்டான சூழலிலும் பதற்றமடையாமல் முடிவெடுக்கும் அவரது பாணிக்கு கேப்டன் கூல் என்ற பெயர் கிடைத்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் தமிழகத்தின் தல. சர்வதேச கிரிக்கெட் ஒரு பக்கம் என்றால் IPLல் அவர் செய்த சாதனைகள் மறுபக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக 5 முறை கோப்பையை வென்று கொடுத்தார். ராஞ்சியில் பிறந்த ஒரு வீரரை தமிழக மக்கள் தலை என்று அழைத்து தங்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டனர். தோனிக்கும் சென்னைக்கும் இடையிலான அந்த பந்தம் கிரிக்கெட்டையும் தாண்டியது. மஞ்சள் உடை அணிந்து அவர் மைதானத்திற்குள் வரும்போது எழும் ஆரவாரம் அவர் மீதான மக்களின் காதலுக்கு சாட்சி. ஓய்வும் நீங்காத புகழும். எந்த ஆரவாரமும் இல்லாமல் 2020 ஆகஸ்ட் 15 அன்று ஒரு சாதாரண வீடியோ மூலம் தனது ஓய்வை அறிவித்தார் தோனி. ஆனால் அவர் ஓய்வு பெற்றாலும் கிரிக்கெட் ரசிகர்கள் மனதில் அவர் இன்றும் கேப்டனாகவே இருக்கிறார். ஒரு வேலையை சரியாக செய்ய வேண்டுமென்றால் அதன் ரிசல்ட்டை பற்றி யோசிக்காதீர்கள், அந்த செயலை செய்யும் விதத்தை பற்றி யோசியுங்கள். ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ் என்பதுதான் தோனி உலகுக்கு சொன்ன தாரக மந்திரம். சாதாரண மனிதனாலும் சரித்திரம் படைக்க முடியும் என்பதற்கு தோனியின் வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம். தோனியின் வாழ்க்கையில் உங்களை மிகவும் கவர்ந்த விஷயம் எது? அவர் அடித்த அந்த 183 ரன்களா, அல்லது அவர் வாங்கிய உலக கோப்பையா? கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.